ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு நமது இல்லம். இன்னைக்கு நம்ம தை மாத சஷ்டி நாள் முருகன் வழிபாடு பரிகாரம் இதை பற்றியெல்லாம் பார்க்கலாம். முருகனுக்கு தீபம் ஏற்றும் பொழுது இந்த மந்திரத்தை சொல்லி விளக்கேற்றுங்கள், கேட்டதை தருவான் கந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். முருகருக்கு பார்த்தீங்கன்னா மாதத்தில் வளர்பிறை சஷ்டி, தேய்பிறை சஷ்டி அப்படின்னு 2 சஷ்டி திதிகள் வருகின்றது. அந்த சஷ்டி திதி அன்று நீங்கள் முருகருக்கு விரதம் அனுஷ்டித்து வீட்டிலோ அல்லது கோவிலுக்கோ சென்று முருகருக்கு விளக்கேற்றி வழிபாடு செய்தால் நிச்சயமாக முருகப்பெருமான் நீங்கள் கேட்ட வரங்களை எல்லாம் வாரி வழங்குவார். அப்படி விளக்கேற்றும் பொழுது இந்த ஒரு பாடலை கிருபானந்த வாரியார் அருளிய இந்த முருகர் பாடலை நீங்கள் பாடி தீபத்தை ஏற்றி முருகரை வழிபடும் பொழுது அது நிச்சயமாக முருகரை மனம் குளிர வைத்து நீங்கள் என்ன வரம் கேட்டாலும் முருகப்பெருமான் உடனே உங்களுக்கு அதை நிறைவேற்றி கொடுத்து விடுவான். அது என்ன பாடல் அப்படின்றத வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க வீவர்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஒவ்வொரு முறையும் முருகரை வழிபடும் பொழுது, முருகா உன்னை மறக்காத வரம் வேண்டும், உன்னை எப்பொழுதும் நினைக்கும் வரம் வேண்டும் அப்படின்னு நம்ம வேண்டி முருகரை பயபக்தியோடு அன்போடு மனமாற வழிபட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த முருகர் என்னைக்குமே உங்களை கைவிட மாட்டார். எப்பொழுதும் உங்களுக்கு அருகிலேயே இருந்து உங்களுக்கு வரக்கூடிய அந்த கஷ்டங்களிலிருந்து உங்களை கை கொடுத்து காப்பாற்றுவார். அந்த அளவுக்கு அந்த தமிழ் கடவுளான முருகப்பெருமானை நம்பியவர்களை யாரையுமே கைவிட்டது கிடையாது. அப்பேற்பட்ட அந்த முருகனை வழிபடும் நாள் தான் இந்த சஷ்டி. பிப்ரவரி மாதத்தில் வரக்கூடிய இந்த வளர்பிறை சஷ்டி பார்த்திங்கன்னா 3ஆம் தேதி வருகின்றது. பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை வளர்பிறை சஷ்டி வருகின்றது. அன்றைய தினம் நீங்கள் உங்கள் வீட்டில் விளக்கேற்றி முருகரை வழிபடுங்கள். விரதம் இருந்தும் நம்ம முருகரை வழிபடலாம், விரதம் இல்லாமலும் நம்ம முருகரை அன்றைய தினம் வழிபடலாம். இப்போ நீங்கள் விரதம் இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பிப்ரவரி மாதம் 3ஆம் தேதி காலையிலேயே எழுந்து குளித்து முடித்து விட்டு, குளிக்கும் பொழுது ஓம் சரவண பவ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குளிங்க. குளித்து முடிச்சுட்டு பூஜை அறைக்கு சென்று நல்ல கை நிறைய திருநீர் எடுத்து உங்கள் நெற்றியில் அணிந்து கொண்டு முருகருக்கு தீபம் ஏற்றி நீங்கள் உங்கள் விரதத்தை ஆரம்பிக்கலாம். எளிமையான உணவுகளை சைவமாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது பால் பழம் சாப்பிட்டு நீங்கள் விரதத்தை இருக்கலாம். பகல் முழுவதும் ஓம் சரவண பவ, ஓம் சரவண பவ அப்படின்னு அந்த முருகர் நாமத்தை சொல்லுங்கள். கந்த சஷ்டி படியுங்கள், கந்தர் அனுபூதி படியுங்கள். விளக்கேற்றி மாலை நேரத்தில் 6 தீபம் வீட்டில் ஏற்றுங்க. கோவிலுக்கு போனீங்க அப்படின்னா கோவிலில் ஒவ்வொரு சஷ்டிக்குமே இதை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கோவிலுக்கு போய் முருகர் கோவிலுக்கு 6 தீபம் இந்த சஷ்டி என்று ஏற்றிவிட்டு அந்த தீபம் ஏற்றும் பொழுது இந்த பாடலை நீங்கள் பாடுங்கள். வீட்டிலையும் தீபம் ஏற்றி வைத்துவிட்டு இந்த பாடலை நீங்கள் பாடலாம். இந்த கிருபானந்த வாரியார் அருளிய முருகர் பாடல் பார்த்தீங்கன்னா, தீப மங்கள ஜோதி நமோ நம, தூய அம்பல லீலா நமோ நம, ஞான பண்டித சுவாமி நமோ நம, அருள் தாராய் அப்படின்ற பாடல் கிருபானந்த வாரியார் முருகருக்காக அருளிய பாடல். இதை நம்ம தீபம் ஏற்றும் பொழுது ஒவ்வொரு சஷ்டிக்கும் நீங்கள் இந்த பாடலை வீட்டிலையோ அல்லது கோவிலிலோ 6 தீபம் ஏற்றலாம், நெய் தீபம் ஏற்றலாம். எப்படியோ ஒரு தீபம் கூட ஏற்றி வைத்துவிட்டு இந்த பாடலை நீங்கள் பாடும் பொழுது நிச்சயமாக முருகப்பெருமானின் முழுமையான பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும். கேட்ட வரம் அனைத்தையும் உங்களுக்கு வாரி வழங்குவான் கந்த பெருமான். அதனால் இந்த அற்புதமான பாடலை நீங்கள் முருகருக்கு விளக்கேற்றும் பொழுது பாடி உங்களுக்கு வேண்டிய வரங்கள் அனைத்தையுமே நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சக்தி வாய்ந்த முருகர் பாடல், அதுவும் விளக்கேற்றும் பொழுது பாடக்கூடிய பாடல். திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம், சொந்த வீடு, கடன் பிரச்சனை தீருவதற்கு, வேலை கிடைப்பதற்கு, வீட்டில் சந்தோஷம் பெருகுவதற்கு, இந்த மாதிரி உங்களுக்கு என்ன வரம் வேண்டுமோ அதற்காக இந்த பாடலை மனமாற நீங்கள் எத்தனை முறை வேண்டுமானாலும் முருகரை நினைத்து பாடி உங்களுக்கு வேண்டிய வரத்தினை முருகரிடமிருந்து பெற்றுக்கொள்ளுங்கள். இந்த பாடலை பாடி நீங்கள் வேண்டுதல் வைக்கும் பொழுது நிச்சயமாக அந்த கந்தன் எங்கிருந்தாலும் ஓடோடி உங்களுக்கு உதவி செய்வான். ஓம் சரவண பவ. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற நோட்டிஃபிகேஷனை கொடுங்க. அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடனே உங்களுக்கு சேரும். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.